சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள், நம்ம ராஜேஷ் இயக்கின திரைப்படங்கள், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சரக்கடிக்கிற மாதிரியான ஒரு சீனு, இல்லை அதை பேஸ் பண்ணின ஒரு பாடல், இல்லை கட்டாயமாக அது மாதிரி ஒரு காட்சி ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் ராஜேஷ் படம் அப்படின்னு சொன்னாலே அதில் கண்டிப்பாக மது அருந்துற மாதிரி ஒரு மது காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு சின்ன குழந்தை கூட மது குடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளிவந்து பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. ராஜேஷ் படங்கள்ல தொடர்ந்து மது அருந்துற மாதிரியான காட்சிகள் தேவையா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த நேரத்துல தான் இப்போ அவருடைய அடுத்த படத்துக்கான டைட்டில் அண்ட் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற காட்சிகள் இதுவும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அப்படிங்கிற படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அதெல்லாம் வெளியாயிருக்கு. அந்த படத்துல வர டீச்சர் கேரக்டர் அதுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இன்னொன்னு, வலைத்தளங்கள்ல இந்த படத்துடைய டைட்டிலையும் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அப்படிங்கிறதுக்கு பதில் வாசுவும் சரவணனும் ஒன்னா குடிச்சவங்க அப்படின்னு படத்துக்கு டைட்டில் வைங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தை தொடர்ந்து ஆர்யாவும் நம்ம சந்தானமும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் இது. இந்த படத்துடைய டீசர் முழுக்க ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்று இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த படத்துக்கு சர்ச்சைகள் கிளம்பிக்கிட்டே இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்யாவோட 25வது திரைப்படம் இது. அந்த 3 different fathers, 3 டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஈச் ஒன் ஆஃப் தெம்